திருப்பூர்லேருந்து ஈரோடு நோக்கி வந்த பஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுக்கான காரணம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பஸ் வந்து ஓவர் ஸ்பீடாக வந்ததாகவும், லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு போகையில் பேசஞ்சர் வெயிட் அதிகமாக இருந்ததுனால பஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஒரு சைடாக தள்ளப்பட்டு பேருந்து வந்து கவுந்ததாக சொல்லப்படுது. இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கவுந்திருக்கு, எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ் நம்பி தான் போகிறோம். பட் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு சில தப்புகள் நடக்கிறதுனால எல்லாருமே அச்சப்பட்டு பயந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து பின்வாங்கி பஸ்ஸுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒருத்தர் இறந்துட்டார். இந்த மாதிரி இன்னும் 3 பேர் இறந்துருந்தாங்க. மொத்தம் 4 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன காணொளி தான். இதில் வந்து 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. 70 பேர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா காயப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ பேருந்தில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பேருந்தில் போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு தான் நிறைய பேர் இதில் நம்பி போகிறாங்க. பட்டு டிரைவர்ஸோட ஒரு சின்ன கேர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி இல்லைன்னா அவங்களோட வேகம், அவங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகணும் அப்படிங்கிறக்காக, சுய லாபத்துக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணும்போது பேராபத்தாக வந்து பார்த்திங்கன்னா முடியுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் அடிபட்டிருந்தது. இப்போ அவர் நல்லபடியாக வந்திருக்காரு. எனக்கு அவர் நல்லபடியாக வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறையா இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அடிபட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டிரைவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சேஃபாக கொண்டு போயிட்டு சேஃபாக கொண்டு வந்து விடணும். வேகமாக போகிறது தப்பில்லை. ஆனால் எங்கே போகணுமோ அந்த இடத்துல போங்க. தேவையில்லாமல் ஒரு வண்டியை பீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போய் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராபத்தை கொண்டு வந்து விடாதீங்க. ஸோ இது என்னோடய கருத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.